நாடு முழுவதும் கோடிக்கணக்கான வழக்குகள் தேங்கியுள்ள நிலையில் உயர்நீதிமன்றங்களுக்கு 150க்கும் அதிகமான நாட்கள் விடுமுறை தேவையா என வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த விடுமுறைகளை நீதிமன்றங்கள் குறைத்துக் கொண்டால் வழக்குகளை விரைந்து முடிக்க இயலும் என்று ஒரு தரப்பு வழக்கறிஞர்களும், தற்போதுள்ள விடுமுறை காலம் தொடர வேண்டும் என்று மற்றொரு தரப்பு வழக்கறிஞர்களும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அவர்களுடைய கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை 210 நாட்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஜட்ஜஸ்னாலும் சரி, வழக்கறிஞர்கள் எங்களுக்கு ஆஃபீஸில் போயிட்டு பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறது, அடுத்த நாள் வழக்குக்கு வழக்கை ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறது, அதற்கு பிறகு அதற்கு வாதாடுறதுக்கு நீதிமன்றங்களில் வாதாடுவதற்காக எங்களுடைய தயார்படுத்திக் கொள்வது, இதெல்லாம் நிச்சயமாக சாட்டர்டே சண்டேஸில் எங்களுக்கு ஹாலிடே தேவை. நீதிபதிகள் நியமனமே இன்றைக்கு 15 நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்தில் நியமிக்காத இருக்கின்றது, வேக்கன்சியாகவே இருக்கப்படுது. அதே போன்ற கீழமை நீதிமன்றங்களிலும் நீதிபதிகள் நியமிக்காமல் நிறைய வேகப்பட்ட வேக்கன்சி இருக்குது. அதெல்லாம் நீதிபதிகளை நியமித்து வழக்குகளை விரைவாக முடிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியமே ஒழிய, அதை தவிர்த்து வேலை நாட்கள் விடுவதனால் வழக்குகள் தேங்கி நிற்பது என்பது அபத்தமான விஷயமாகவே நான் பார்க்கிறேன். பள்ளிகளை தவிர, குழந்தைகளுக்கான பள்ளிகளை தவிர வேறு எங்கும் வெக்கேஷன் விடுமுறை, மே மாதம் விடுமுறை என்பது பழக்கத்திலே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்றத்திற்கு மட்டும் இப்படி விடுமுறை விடுவது மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மற்ற எல்லா நிறுவனங்களும் வேலை செய்வது போல நீதித்துறையும் ஆண்டு முழுக்க வேலை செய்ய வேண்டும். மாதக்கணக்கான இந்த விடுமுறைகள் விடுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது பெருவாரியான வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்படியான விடுமுறை என்பது ஒரு ஏற்கத்தக்கதல்ல. அதில் சில விடுமுறை காலங்களிலும் கூட நீதிமன்றங்கள் செயல்பட்டுருக்கு, விடுமுறை கால நீதிமன்றங்கள் செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி அவசர காலங்களில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீதித்துறையை நம்ம நீதித்துறையை அணுகி உத்தரவு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இவ்வளவு நாள் லீவு தேவையான்றது இருக்கும்போது அது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சில இடையில் இந்த அதாவது பண்டிகைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விடுமுறைகளை குறைச்சி ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்குது. நீதிமன்றத்தில் எல்லாமே குளிர்சாதன வசதி இருக்குது. ஜட்ஜஸுங்களுக்கு ஏசி கார் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கில் வழக்குகள் தேங்கி கிடக்குது. மற்ற நிறுவனங்கள் இப்போ காவல் நிலையம் இருக்குது, மருத்துவமனைகள் இருக்குது, அது நீங்கள் செய்தி ஊடகம் இருக்குது, எல்லோரும் 24/7 ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி நீதிமன்றம் 24/7 ஒர்க் பண்ணலனாலும் 365 நாளும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த விடுமுறை அப்படின்றது, இந்த கோடை விடுமுறை அப்படின்றது இன்றைக்கி தேவையில்லாதது மட்டும் இல்லை, உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்புக்கே அது அப்பாற்பட்டது. உயர்நீதிமன்றத்தினுடைய விதிமுறைகளில் எந்த விதியிலையும் இந்த மாதிரி ஒரு கோடை விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை.